Hello friends, Samsung recently India Galaxy F62 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு 7000 mAh மேசிவ் பேட்டரி AMOLED பேனல் Exynos 9825 Flagship ப்ராசஸர்லாம் கொடுத்து 24000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஐசிஐசிஐ கார்டு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினா இன்னமும் 2500 ரூபாய் குறைச்சி 21500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக தான் F62 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ரியல் டைமில் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி மறக்காமல் நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் F62 வர பாக்ஸ். ஒயிட் கலர் ரொம்ப சிம்பிளாக தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபோனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் கேலக்ஸி பிராண்டிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி 30,000 போட்டிருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் 24,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினா 21,500 கூட வாங்க முடியும். பாக்ஸுக்கு டாப்பில் ஃபோனோட ரேம் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். அவ்வளோதான். பாக்ஸில் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பெருசாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இப்போ சீலை பிரிச்சுட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். எடுத்ததையும் F62 ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்சோ இங்கே ஃபோன் நல்லா ஹெவியாகவே இருக்குது. எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக பாக்ஸில் ஒரு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா நீளமாகவே இருக்குது. அவ்வளோதான். பாக்ஸில் எதுவுமே இல்லை. எங்கடா சிம் செக்டர் பின் எல்லாம் காணான்னு பார்த்தா பாக்ஸுக்கு மேலே சின்னதாக இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ளவே சிக்கியிருந்தது. அதில் சிம் செக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டைமும் கேஸ் கொடுக்கவே இல்லை. 25,000 ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் பாக்ஸில் கேஸ் கொடுக்கலாம். காசு ரொம்பவே வாங்குறாங்க. பட் சாம்சங் என்ன நினச்சாங்கன்னு தெரில. எப்பவும் போல கொடுக்காம தான் விட்டாங்க. அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகிறதுக்குள்ளே ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஃபீட்பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கை நல்லா எட்ட இடத்துல தான் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபோனுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அது போக லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதில் டுவல் சிம்மும் போட்டுக்கலாம். டெடிக்கேட்டடாக மைக்ரோஸ்டி கார்டு போட்டுக்க முடியும். ட்ரிபிள் ஷாட் போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் டுவல் சிம் போகிற ஆப்ஷன் இருக்குது. ஒரு சைட் 1 GB வரைக்கும் மைக்ரோஸ்டி கார்டு போகிறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்து ட்ரிபிள் ஷாட் கொடுத்துருக்காது. ரொம்ப வெல்கம் ஃபீச்சர் தான். ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ இது ரெண்டையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சாம்சங் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கே கொஞ்சம் நாள் முன்னாடி கட் பண்ணாங்க. இப்போ திரும்ப கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எதுவுமே இல்லை. இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இங்கே ஆன் ஆனதையும் ஒரு சில ப்ளோட்டர் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்னாப்சாட் மாதிரி ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்இன்ஸ்டால் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுவுமே ஒரு சின்ன ட்ராபேக் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் விசுவலைசேஷனில் சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் தான். சென்டர் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. பட் கீழே இருக்க பெஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் தின்னாக கொடுத்துருந்தா ஒரு 70,000-80,000 சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரீமியம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இந்த பஞ்ச் ஹோல் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு தான் சொல்லணும். இதுக்கு கார்னிங் ஒயிலா கிளாஸோட 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக 5.6 கொடுத்துருந்தா இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும். ஆல்சோ ரிஃப்ரெஷ் ரேட்மே எப்பவும் பார்க்குற மாதிரி 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்து 60 Hz கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா இந்த தேதிக்கு 20,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நிறைய பிராண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் சொல்லணும். பட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேக்கு HDR சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் HDR கண்டென்ட் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க கண்டென்ட் வந்து HDR கண்டென்ட் தான். இங்கே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1080 வரைக்கும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கண்டென்ட் 2060 குவாட் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ஸ்கேல் பண்ணி இந்த டிஸ்பிளே கொடுக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். அதில் வச்சு பார்க்குறப்ப MP தாறுமாறாக எடுத்தாலுமே குவாலிட்டி ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்ரெடி AMOLED பேனல் காட்டி இந்த பிளாக் கலர்லாம் ரொம்ப டெப்த்தாக டார்க்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல வேறு லெவலில் இருக்கும். அது போக பெரிய சைஸ் டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ இங்கே பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருங்காட்டி ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு அந்தளவுக்கு செட் ஆகல. 6.7 inch இருக்குங்காட்டி என் கை ஏற்கனவே பெருசாக தான் இருக்குது. இங்கே மேலே வரைக்கும் கொண்டு போய் கீழே நோட்டிஃபிகேஷன் பார் இழுக்கிறதுக்கு ஒன் ஹேண்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் டைம் 2 கையிலேயே வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியுது. அது இந்த டிஸ்பிளேக்கு இந்த டிசைனுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு
அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே டிசைனை பற்றி பேசையில் பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து அவங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே ஒரு ஸ்கொயர் மாடியூலுக்குள்ள குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கேமரா அரே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. கீழே சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அப்படியே கோடு வர மாதிரி, அதாவது டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இருக்கிறது லேசர் ப்ளூ கலர் ஆப்ஷன், இது போக லேசர் கிரீன், லேசர் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக டிசைன் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா வெளிச்சத்திலே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியே போகணும் தலை சீவணும் அப்படின்னா இங்கே கீழே பார்த்து தலை சீவிக்கலாம். ஏன்னா மேலேருந்து அப்படியே ப்ளூ வர மாதிரி கொடுத்து கீழே கம்ப்ளீட்டாக அந்த கிளாஸ் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ இங்கே கிளாஸின்னு பேசுகிறப்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப வலிக்கிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. பட் கிளாஸ் பேக் யூஸ் பண்ணுற அளவுக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் MI 10i அதுக்கப்புறம் Realme X3 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. OnePlus 4 வரை கொடுக்குறாங்க. அது எல்லாம் ப்ரீமியமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஆனால் டிசைன் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருங்காட்டி திக்னஸ்மே ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. 9.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது போக வெயிட்மே 218 கிராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் அளவுக்கு இங்கே பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம பெரிய விஷயமா பேச முடியாது. பட் ஒன் ஹேண்ட் யூசேஜ் எனக்கு வேணும், ஓரளவுக்கு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சுத்தமாக செட் ஆகவே ஆகாது. நீங்கள் 2 கையில் மட்டும்தான் பிடிச்சி யூஸ் பண்ண முடியும். வெயிட்மே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் சாம்சங்கை ரொம்ப நல்லாவே பாராட்டலாம். இந்த ஃபோன் ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் யூஸ் பண்ணிங்கன்னா பழகிரும். இது பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு போக்கோ X3 வெயிட் இன்னுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்காது. ஏன்னா நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட் இங்கே பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி பேசுகிறப்ப அவ்வளோதான். டிசைன் டிஸ்பிளேன்னு வரப்ப 10 out of 5 கொடுக்கணும் அப்படின்னா 7 கொடுக்கலாம். ரெண்டுலேயுமே ஒரு 100% கம்ப்ளீட்டான டிசைனோ 100% கம்ப்ளீட்டான டிஸ்பிளேயோ கொடுக்கல. பட் இங்கே ஒரு விஷயத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் One UI 3.1 லேட்டஸ்ட் UI ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதி ஒரு சில பிராண்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னமும் அந்த அவுடேட்டட் Android 10 அப்டேட் கொடுத்தா லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. பட் சாம்சங் லேட்டஸ்ட் UI லான்ச் பண்ணிக்கிறது ரொம்ப வெல்கம் ஃபீச்சர் தான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் One UI ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா AMOLED பேனலோட ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஓவராலாக F62 ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக தான் இருக்காது. பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 டைம் ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக இருக்குது, 2 டைம் அக்யூட்டாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான், போக இந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுவும் நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ண தான் அப்படி இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் விட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. இங்கே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.739 வாட்/kg கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சாம்சங் ட்ராக் வந்துட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் M51 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் 1.4 பக்கமாக ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண M6 ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் அதில் பாதி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ணல. சாம்சங் எப்பவுமே அதிகமாக இருக்க சார் வேல்யூ தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் பாடி சார் வேல்யூமே 0.7 இல்லைனா அதோட கம்மியாக தான் இருக்கும். இங்கே சார் வேல்யூ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். இங்கே பவர்ஃபுல்லான Exynos 9825 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் லேட்டஸ்ட் ப்ராசஸர்லாம் இல்லை, 1.5 year ஓல்டு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். அப்போதைக்கு வந்த நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர். 2.7 GHz கிளாஸ் பில் கூடிய ஆக்டோகோர் ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்கு Mali G76 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 4,50,000க்கும் மேலே இருக்குது. இது எல்லாமே ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ். இதை வச்சு பார்க்குறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டே டு டே யூசேஜ், நார்மல் யூசேஜ், ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் மூவ் ஆகுது. இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லை. கேமிங்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கிராஃபிக்ஸ் வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு Realme X3 ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 855+ ப்ராசஸர் கிடைக்குது. அதில் இதை விட இன்னமும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி F62 தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இந்த கேம் விளாட்றப்ப அந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டை உண்மையாலுமே மிஸ் பண்ணன்னு தான் சொல்லணும். இங்கே ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் ஒரு 90 Hz 120 Hz கொடுத்தாங்கன்னா இன்னமும் ஒரு ஹை அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைச்சிருக்கும். இதெல்லாமே ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன்ஸ் தான். நல்லா ஹெவியாக கேம் விளையாடி பார்த்துட்டு ஹெவியாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாச்சும் லேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல் ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த ஒரு 1 வீக் தான் நிச்சயமாக ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வந்துடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற இடத்துல ஹைலைட்டாக 7000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் ஃபோனை ஆன் பண்ணப்போ 50% பேட்டரி இருந்தது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு கேம்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே விளையாடிட்டு அது போக சன்லைட்டில் கொண்டு போய் ஒரு 100 ஃபோட்டோஸ் வீடியோஸ் பக்கமாக ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட 10% தான் சார்ஜ் தீர்ந்திருந்தது. அதாவது ஹெவி யூஸ் பண்ணி கூட 2.5 மணி நேரம் கழிச்சு 40% உங்களுக்கு பேட்டரி ரிமைனிங் இருந்தது. அதனால் நீங்கள் என்னதான் ஹெவி யூஸ் பண்ணிங்கனாலும் 100% சார்ஜ் போட்டு ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே தாங்கும். நார்மல் யூஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா 2 நாளைக்கு கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாலிடாக தாங்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர் எஃபிஷியன்ஸான ப்ராசஸர் தான். அது போக 60 Hz செட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லைனாலும் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தராங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்ப சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். ஓவராலாக பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சோனியோட IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக 16 MP ஃபோட்டோ எடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 64 MP மோடில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வந்து 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 5 மெகாபிக்சல் டெப் சென்சார், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட குவாலிட்டியுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டி 32 MP மோடில் எடுத்தாலும் சரி, நார்மல் மோடில் எடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பவர் அடிச்சு தான் கொடுக்குது. என்னதான் ஃபில்டர் மோட் பியூட்டி மோடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்தாலுமே பவர் அடிச்சு தான் கொடுக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன் வச்சு எடுக்கிறப்ப இந்த ப்ராப்ளம் பெருசாக இல்லை. இங்கே போட்டாய் மோடு கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஸ்லாம் ஓரளவு டீசெண்டாக தான் பண்ணுது. நான் ஒரு சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஃபீச்சர்ஸ் அந்த சிங்கிள் டேக் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி டெடிகேட்டாக வீடியோ மேக் பண்ணலாம். இல்லைனா ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக பேச. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 ரேம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேஸ் 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இதை 24,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா 21,500 வாங்க முடியும். ஹை அண்ட் 8 128 26,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா 23,500 வாங்கிக்க முடியும். இப்போ வரைக்கும் கார்டு ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணி வாங்கிங்க. கார்டு யூஸ் பண்ணீங்களோ இல்லையோ இங்கே ரொம்ப வேல்யூபிளான ப்ரைஸ் தான் சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்ல வச்சு பார்க்குறப்ப ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு 1 வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா எல்லாத்தையும் பற்றி அந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே 5G இல்லை, அது ஒரு ட்ராபேக் தான். 120 Hz சூப்பர் ஸ்டேட் கிடையாது. அது போக பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.